வேலு, கௌதம் சார் சொன்ன மாதிரி விளக்கதும் போதுதான் தீ பிடிச்சிருக்கு. நீ தான் தப்பா நினைச்சிட்ட. என் தங்கச்சி உயிரை காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றி தம்பி. கௌதம், சாரி. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. பூஜாவை இப்படி ஒரு நிலைமையில பார்த்ததாலதான் அவர் இப்படி கோவப்பட்டாரு. நீங்க சாரி எல்லாம் கேக்குறீங்க. பூஜாவை நான் விளக்கத்தை சொல்லாம இருந்தா இந்த சம்பவமே நடந்திருக்காதுல்ல. ஆக்சுவலி நான் தான் அவகிட்ட சாரி கேட்கணும். பூஜா, சாரிங்க. கௌதம், இந்த மண்டபத்துல சிசிடிவி கேமரா எல்லா இடத்துலயும் இருக்கும்ல? எல்லா இடத்துலயும் இல்லைங்க, மெயினான இடத்துல மட்டும்தான் இருக்கு. அப்போ கிச்சன், ஸ்டோர் ரூம் எல்லாத்துலயும் இருக்கா? கிச்சன்ல சிசிடிவி கேமரா இல்லையே. ஏன் கேக்குறீங்க? இல்ல, மண்டபத்துல இன்னைக்கு ஒரு தப்பு நடந்திருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க எல்லாரும் கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சிலிண்டர்ல இருந்து ரொம்ப நேரமா கேஸ் லீக் ஆயிட்டு இருந்தது. என்னங்க சொல்றீங்க? நம்ம மண்டபத்துல கேஸ் லீக்கேஜா? ஆமா. நல்ல வேலை வேலு மட்டும் அதை கண்டுபிடிக்கல. பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கும். ஆனா அதை எப்படியோ அவர் தடுத்துட்டாரு. கவனிக்காம விட்டிருந்தா ரொம்ப பெரிய ஃபயர் ஆக்சிடென்டே நடந்திருக்கும். இப்பதும் பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஜன்னல் கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு எங்க ஆளுகள் எல்லாத்தையும் வெளியே வர வச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கேஸ் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிச்சிடும். நல்ல வேலை இன்னைக்கு உங்க அப்பா அம்மா மண்டபத்துக்கு வரல. வந்திருந்தாங்கன்னா ரொம்ப சங்கடப்பட்டிருப்பாங்க. உண்மைதாங்க. அப்பா இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப சென்டிமெண்ட் பாப்பாரு. சரி, இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் சகஜம்தான். யாருக்கும் எதுவும் ஆகலல்ல, அது போதுங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சரிப்பா, நேரம் ஆச்சு, எங்களுக்கு வேலையை ஆரம்பிக்கணும். போலாடா, எல்லாரும் கூட்டிட்டு போலாம்டா. வாங்க, எல்லாரும் வாங்க. போலாம் போலாம். வா போலாம்.